லீடர்ஸின் அன்பு நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். திரு செங்கோட்டையன் ஒட்டுமொத்தமாக ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் உட்பட கொங்கு மாநகரத்துல மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு பதவி சுகத்திற்காக மட்டுமே இல்லாமல் ஒரு பவர்ஃபுல்லான லீடராக எம்ஜிஆர் காலம் தொட்டு அம்மையார் காலம் தொட்டு ஒரு 50 ஆண்டு காலமாக நிறைவு செய்த ஒரு மூத்த பழுத்த அரசியல்வாதி. அவருக்கு இன்றைய காலகட்டத்துல அவருக்கு நேர்ந்திருக்கக்கூடிய இன்றைக்கு அவர் ஒரு கூட்டத்துல கண்கலங்கி பேசினதுல இருந்து ஒரு விதையும் நம்ம ஒட்டுமொத்தமான தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்குது. அதை பத்தின ஒரு விரிவான காணொளி இந்த காணொலியா இருக்கும். தொடர்ந்து இணைந்தது. திரு கே செங்கோட்டையன் அவர்களை 1970களில் அதிமுக உருவான காலத்திலிருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் அவர் அதிமுகவுக்காக பல்வேறு தேர்தல் சூழ்நிலைகளில் மிக 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 மூத்த ஒரு முன்னோடியாக இருந்து களப்பணியாற்றி இருக்கிறதுல எந்தவித ஐயமுமே கிடையாது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் சரி, திரு எம்ஜிஆர் அவர்களுக்குமே மிக மிக ஒரு முன்னோடியாகவும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு அரசியல் தளபதியாகவுமே இருந்தார் அப்படின்னா அது மிகையாகாது. அதுவும் இல்லாம திரு கே செங்கோட்டையன் அவர்கள் முன்னாடிலாம் இலை உதிர்ற வரைக்கும் இந்த உடம்புல ஓடுறது அதிமுகவினுடைய ரத்தம். எக்காரணத்தை கொண்டும் எந்த கட்சிகளுக்கும் போக மாட்டேன், எந்த கட்சிகளுக்கும் வாய்ப்புகள் வந்தாலும் அதை மறுதளிப்பேன் அப்படிங்கிற ஒரு பார்வையெல்லாம் முன் வச்சு பல இடங்கள்ல பல கூட்டங்கள்ல அவருடைய நம்பிக்கைக்குரியவர்களிடம் தெரிவித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு திரு கே செங்கோட்டையன் அவர்கள் திரு அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு மிக முக்கியமான முடிவை தாவேகாவில் இணைவது குறித்து எடுத்தார். அதற்கப்புறம் தாவேகாவிலும் சென்று சேர்ந்தார். இன்றைக்கு தாவேகாவினுடைய முகமாக திரு கே செங்கோட்டையன் இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கூட்டங்கள்ல அவரை புறந்தள்ளுற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது. அவரை கீழே உட்கார வச்சுட்டு மேடையில திரு விஜய் மட்டுமே முன்னோக்கி செல்கிற மாதிரியும் ஒரு காலகட்டத்தை முன்னோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஏன்னா தாவேகாவுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அதிமுகவினுடைய தலைமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேல அவருக்கு ஒற்றர் உரசல்கள் இருந்து கொண்டே இருந்தது. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சேலம் போன்ற கொங்கு பெல்ட்ல திரு கே செங்கோட்டையன் அவர்களுடைய வளர்ச்சியை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பல அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அவரை புறக்கணிக்கிறதுல இருந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கு அதனுடைய மனக்குமுறலினுடைய ஒட்டுமொத்த உருவமாக திரு கே செங்கோட்டையன் அதற்குன்னு ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணாரா, இல்லை அதற்குன்னு ஒரு அரசியல் விளையாட்டை கிரியேட் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு பார்வையில இருந்து திருப்பி போய் செங்கோட்டையில் சென்று செங்கோட்டையன் சந்தித்தார்னு பல நியூஸ்கள்லாம் வந்ததை பார்த்தோம். ஏன்னா டெல்லியினுடைய தலைமை அழகமான அமித்ஷாவினுடைய அலுவலகத்துல பல மணி நேரம் உரையாற்றி விட்டு அடுத்த ஒரு சில நாட்களிலே தாவேகாவில் இணைந்தார். ஸோ அமித்ஷா போட்டு கொடுத்த ரூட்ல தாவேகாவுக்கு இணைந்த திரு செங்கோட்டையன் அப்படிங்கிற செய்திகளை நம்ம தொடர்ச்சியாக பார்த்தோம். அதற்கப்புறம் இன்றைக்கு திரு கே செங்கோட்டையன் அவர்கள் இன்றைய காலகட்டத்தில் இன்றைக்கு ஒரு விழாவில் பேசும்போது எனது உயிர் உள்ள வரைக்கும் நான் விஜயை மறக்க மாட்டேன், உயிர் உள்ள வரைக்கும் விஜய்க்கு ஒரு உண்மையானவராக இருப்பேன், நான் திக்கற்று நின்றிருக்கும் போது கூட எனக்காக வழியை போட்டு கொடுத்தவர் விஜய், வழி தெரியாமல் இருக்கிற போது எனக்கு வழிகாட்டினார். என் ஓடுகிற ஒவ்வொரு ரத்தமும் அவருக்காகத்தான் அப்படின்னு ஒரு பழுத்த அரசியல்வாதி 50 ஆண்டு காலமாக தமிழக அரசியல்ல திரு கே செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு அரசியல் தலைமையை ஒரு பில்டப் பண்ணி பாரதிய ஜனதா கட்சி அனுப்புன மாதிரி அனுப்பி விட்டுட்டு இன்றைக்கு விஜயிடம் போய் மண்டியிடுவது மாதிரி ஒரு திரு கே செங்கோட்டையன் அவர்களினுடைய நற்பெயரை களங்கப்படுத்துற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கிறார்களா அப்படிங்கிற பார்வை நமக்கு எழுது. ஏன்னா அவர் கண்கலங்கி மேடையில பேசும்போது ஐயா செங்கோட்டையன் அவர்களே அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருக்கும் திரு எம்ஜிஆர் அவர்களுக்கும் போர்ப்படை தளபதிகளாக இருந்து அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த தேர்தலினுடைய வியூகங்களை அமைக்கிறதுக்குரிய மிகப்பெரிய ஒரு கருவியா இருந்தவர் திரு கே செங்கோட்டையன் அவர்கள். அப்படி இருக்கிற ஒரு பெருந்தலைவரை இன்றைக்கு விஜய் சொல்லிதான் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார், விஜய் எனக்கு திருப்பி வாழ்க்கை கொடுத்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு போர்வையில அதற்கான ஒரு பேச்சை இன்னைக்கு பேசுறாரு. அப்படின்னா அரசியல்ல எது வேணாலும் நடக்கும், எப்படி வேணாலும் நடக்கும், யாரால வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற அந்த பார்வை எல்லாத்தையும் தாண்டி பிழைப்புவாத அரசியலுக்கு யார் காலையும் விழலாம் அப்படிங்கிற ஒரு எப்பவுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்பவும் அரசியல் களத்துல இருக்கும். அந்த தேர்தல் களத்தினுடைய அரசியல் களத்தினுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்றைக்கு பலிகடாவாகி இருக்கிறவர் திரு கே செங்கோட்டையன் அப்படிங்கிறது இன்றைக்கு அவர் அந்த மேடையில
கண்கலங்கி விஜய் மாதிரி எனக்கு ஒரு தம்பி கிடைச்சிருக்கிறத நான் எண்ணி வருந்துறேன், எண்ணி புலாகிதம் அடைகிறேன். அவர் மாதிரி ஒரு ஆள் இல்லைன்னா நான் இன்றைக்கு திக்கு திணறி நின்றுகிட்டு இருந்த சமயத்துல என்னை கைப்பிடிச்சு தூக்கி என்னை மேல கொண்டு வந்து எனக்கான அரசியல் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத திரு விஜய்க்கு அவ்வளவு பெரிய ஒரு அங்கீகாரத்தை திரு கே செங்கோட்டையன் அவர்கள் கொடுப்பாரே. ஆனால் அரசியலில் ஒரு ஒரு நிமிடம் போதும் எது வேணாலும் நடக்கிறதுக்கு அப்படிங்கிற அந்த விளையாட்டினோட வியூகத்தை வகுத்து கொடுத்த திரு செங்கோட்டையனே இன்றைக்கு பலிகடா ஆயிருக்காரு அப்படின்னா அரசியல் நிஜமாவே ஒரு மாய விளையாட்டு தான். அதில் முத்தெடுக்க போகிறாரா திரு கே செங்கோட்டையன், இல்லைன்னா மூழ்க போகிறாரா அப்படிங்கிறத காலம் பதில் சொல்லும். தொடர்ந்து இணைந்திருங்கள் லீடர்ஸின் மற்றொரு காணொளிக்கு. நன்றி, வணக்கம்.